ஓம் கம் கணபதியே போற்றி. என் அன்பு குழந்தையே, என் மீது நீ வைத்திருக்கும் பக்தி நிஜமெனில் இந்த வார்த்தைகளை சாதாரண வார்த்தைகளாக கடந்து செல்லாதே. இது உன் காதுகளுக்காக மட்டும் வரவில்லை. உன் வாழ்க்கை திரும்ப வேண்டிய நேரத்தில் உன் உள்ளத்திற்குள் வந்து விழும் ஒரு உத்தரவு. நான் சொல்கிறேன் குழந்தையே, நீ என்னை எத்தனை முறை அழைத்தாய் என்பது முக்கியமல்ல. என்னை அழைத்த போது உன் மனம் எப்படி இருந்தது என்பதுதான் முக்கியம். கைகளில் மலர் வைத்திருப்பதை விட மனதில் நம்பிக்கை வைத்திரு. கோவிலில் என்னை வணங்குவதை விட கஷ்டம் வந்த பொழுது என்னை மறக்காமல் இரு. உனக்கு எல்லாம் சாதகமாக இருக்கும் பொழுது கணபதி என் பக்கம் என்று சொல்வது பக்தியல்ல. எதுவும் புரியாத இருளில் கூட என் கணபதி பார்த்து கொள்வார் என்று ஒரு நொடி நம்பிக்கையோடு நிற்பதுதான் உண்மையான பக்தி. இதுதான் என் முதல் உத்தரவு. நீ எதிர்பார்த்த விஷயம், நீ கேட்ட பதில் உடனே வராமல் போகலாம். ஆனால் நீ விரும்பியது நிச்சயம் கிடைக்காமல் போகாது. குழந்தையே, மூடிய கதவு ஒவ்வொன்றும் மறுப்பு அல்ல. உன்னை தவறான இடத்திலிருந்து வெளியே அழைத்து செல்லவே சில கதவுகள் மூடப்பட்டன. நீ இழந்ததாக நினைக்கும் ஒன்று உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாதுகாப்பு. கணபதி நேரத்தில் நடக்கும் அத்தனை விஷயங்களையும் தயார் செய்து வைப்பேன். நீ தோல்வி என்று நினைத்தது அடுத்த வெற்றிக்கான திருப்பு முனை. ஆனால் ஒரு எச்சரிக்கை, பக்தியின் பெயரில் யாரையும் காயப்படுத்தாதே. கடவுளை வணங்கிவிட்டு மனிதனை அவமதிக்காதே. விநாயகனுக்கு அருகம்புல் வைத்துவிட்டு உன் வார்த்தைகளால் இன்னொருவரின் மனதை வெட்டாதே. கோவிலில் விளக்கேற்றி விட்டு வீட்டில் கோபத்தை ஏற்றாதே. கடவுளுக்கு நீ தரும் பூவை விட உன் நடத்தையே பெரிய பூஜை. உன் குணத்தில் கருணை இருந்தால், உன் வார்த்தையில் இனிமை இருந்தால், உன் மனதில் நேர்மை இருந்தால், உன் கைகளில் உதவும் எண்ணம் இருந்தால், அங்கேதான் கணபதியின் அருள் உண்மையாக தங்குகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், உன் எதிர்பார்ப்பை மட்டும் கடவுளிடம் சொல்லாதே. உன் பயத்தையும் சொல், உன் குழப்பத்தையும் சொல், உன் கண்ணீரையும் சொல். ஏனென்றால் கடவுளிடம் அழுவது பலவீனம் அல்ல. கடவுளின் முன் மனதை இறக்கி வைப்பது ஆன்மாவின் மிகப்பெரிய தைரியம். நீ இப்பொழுது எதற்காக காத்திருக்கிறாயோ, உன் வாழ்க்கையில் அதற்கான புதிய தொடக்கம் வரப்போகின்றது. குடும்ப பிரச்சனைக்கு தீர்வா? பணவரவு வேண்டுமா? நல்ல செய்தி தேவையா? உறவு மீண்டும் சரியாக வேண்டுமா? குழந்தையே, நீ கேட்டதை நான் கேட்கவில்லை என்று நினைக்காதே. நீ அழைத்த போது நான் வரவில்லை என்று நினைக்காதே. சில நேரங்களில் நான் உன் பிரச்சனையை உடனே அகற்றுவதில்லை. அதை எதிர்கொள்ளும் வலிமையை முதலில் உனக்குள் உருவாக்குகிறேன். இதுதான் நீ அறிய வேண்டிய மிகப்பெரிய ரகசியம். அருள் என்றால் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையல்ல, பிரச்சனையின் நடுவிலும் நம்மை உடைந்து போக விடாத சக்தி. இன்று முதல் ஒரு மாற்றம் செய். எனக்கு இதை மட்டும் கொடு என்று கேட்பதை விட எனக்கு சரியானதை தேர்ந்தெடுக்கும் அறிவை கொடு. தவறானதை விட்டுவிடும் தைரியத்தை கொடு. தாமதத்தை தாங்கும் பொறுமையை கொடு. வந்த அருளை உணரும் மனதை கொடு என்று கேள். அப்போது உன் பிரார்த்தனையின் தரம் மாறும். உன் மனதின் பயம் குறையும். உன் முடிவுகளில் தெளிவு வரும். உன் வாழ்க்கையில் புதிய பாதை திறக்கத் தொடங்கும். முடிவாக உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன். நீ இழந்ததை எண்ணி அழாதே. இனி உனக்கு கிடைக்கப் போகிறதை எண்ணி எழுந்திரு. நீ என்னை நம்பி ஒரு அடியை எடுத்து வை. உன் பாதையை நான் அருளால் நிரப்புவேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும், கஷ்டம் வந்தபோது என்னை மறந்து விடாதே. வெற்றி வந்தபோது என்னை விடாதே. இதுதான் கணபதியின் உத்தரவு. பக்தி என்பது வேண்டிக் கொள்வது மட்டுமல்ல, நம்புவது. நம்பிக்கை என்பது காத்திருப்பு மட்டுமல்ல, சரியான நேரம் வரும் வரை சரியான மனிதனாக இருப்பது. அதனால் இன்று உன் மனதில் ஒரு வார்த்தையை மட்டும் வைத்துக்கொள். விநாயகா, எனக்காக என்ன வைத்திருக்கிறாயோ அதை ஏற்றுக்கொள்ளும் மனதையும் அதை அடையும் வரை நடக்கும் தைரியத்தையும் எனக்கு தா. வாழ்க்கை மாறும் முன் முதலில் மனம் மாற வேண்டும். மனம் மாறும் இடத்தில் என் அருள் புதிய பாதையை தொடங்கும்.
குழந்தையே, இன்று முதல் உன் வாழ்வில் இருந்த தடைகள் மெல்ல மெல்லமாக விலகத் தொடங்கும். நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்று முழுமனதாக நம்பத் தொடங்குவாய். நல்ல செய்திகள் ஒவ்வொன்றாக உன் வாசலை தேடி வந்து கொண்டே இருக்கும். நீ காத்திருக்கும் பதில்தான் உன் செவியில் கிடைக்கும். சரியான நேரம் வந்ததால் உன் வாழ்க்கை இப்பொழுது மகிழ்ச்சியின் பாதையில் நிரம்பும். எங்கே நான் உன்னை விட்டு விடுவேனோ என்று பயந்தாயா? குழந்தையே, விடுவதற்காகவா நான் உன்னை பற்றி கொண்டிருக்கின்றேன்? கவலை கொள்ளாமல் இரு. இருள் சூழ்ந்திருக்கின்றதே என்று நினைக்காதே. அந்த இருளை தாண்டி ஒரு பெரிய ஒளி உன் வாழ்க்கையில் இப்பொழுது கிடைக்கப் போகின்றது. வெற்றி விடியல் உன் வாழ்க்கையில் பிறக்கப் போகின்றது. கண்ணீரிலேயே நனைந்து கொண்டிருந்த உன் வாழ்க்கை இப்பொழுது புன்னகையால் ஜொலிக்கும். ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பின்னாலும், ஒவ்வொரு சோதனைக்கு பின்னாலும் மிகப்பெரிய நன்மை நிச்சயம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டம் மட்டுமே வாழ்க்கையாக இருக்கிறதே என்று பயப்படக்கூடாது. இந்த கணபதியும் நம்மோடு இருக்கிறான் என்று நம்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் பொழுது என் நினைவோடு எழு, உறங்கும் பொழுது என் நினைவோடு உறங்கு. மீதம் இருக்கும் அத்தனையையும் என் பாதத்தில் ஒப்படைத்துவிடு. எத்தனைப்பட்ட கஷ்டங்களையும் நொடி பொழுதில் நான் கரைத்திருக்கின்றேன். எவ்வளவோ பேர் என்னை வணங்கி பலன் பெற்றிருக்கும் பொழுது உன்னை மட்டும் நான் விட்டு விடுவேனா? குழந்தையே, கஷ்ட காலத்திலும் நீ என்னை மறக்கவில்லை. சோதனை காலத்திலும் நீ என்னை முழுமையாக நம்பினாய். அந்த பக்தி நிஜம் என்பதால்தான் என் வார்த்தைகள் இப்பொழுது உன் வாக்காக செவிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. இது உனக்கான வாக்கு. துன்பத்தை நிரந்தரம் என்று நினைத்து கவலைப்படாதே. இனிய விடியலை கணபதி தருவான் என்று நம்பு. என்னுடைய கரம் உனக்கு பல வரங்களை இனி கொடுத்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு வரத்தையும் ஒவ்வொரு சக்தியாக நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய். உன் பாதை இனி உனக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். நீ பயப்படாதே. உன்னோடு நடந்து கொண்டிருப்பவன் உன் கணபதி. உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக தீர்ந்துவிடும். உன் மனதை மகிழ்விக்க கூடிய விஷயங்கள் எல்லாம் உடனுக்குடன் நடப்பதை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட உள்ளாய். ஆஹா, எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றதே, நாம் கேட்டது எல்லாம் கிடைக்கின்றதே, வேண்டியது எல்லாம் பெறுகின்றோமே என்று மகிழ்ச்சியில் துள்ளுவாய். உன் மனம் துள்ளுவதை நான் இங்கு கண்டுகளிக்கப் போகின்றேன். வெற்றி நிச்சயம்.